ஹலோ கைஸ், வெல்கம் டு Zaten Tech School. இப்போ நம்ம விஎஸ் கோட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விஎஸ் கோட் ஃபார் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் தென் டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் லேப்டாப், ஸோ விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் யாராவது மேக் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்குக்கான ஜிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ்க்கான ஜிப்பை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணுவோம். எஸ் கைஸ், டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். ஜிப் ஃபைலாக இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஃபைல் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் இருக்குல்ல கோட், அதை ஓப்பன் பண்ணுங்க. கொடுத்துட்டு ரன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோடை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்பைலர் தேவைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பைலர் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த கம்பைலர் பேர் தான் மின்ஜிடபிள்யூன்னு சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணுங்க, சோர்ஸ் ஃபோர்ஜ்ன்றது. அண்ட் தென் ஸ்டார்ட் டவுன்லோடிங் இட். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். தென் ரன் பண்ணுவோம். இன்ஸ்டால், கண்டினியூ. நான் இது ஆல்ரெடி மிஞ்சி டபிள்யூ வச்சிருக்கிறதுனால ரன் ஆகும் காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு கண்டினியூ காமிக்கும். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் எனக்கு ஆல்ரெடி ஆல் பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ஜிசிசி ஜி ப்ளஸ் ப்ளஸ் என்ற பேக்கேஜும் அப்புறம் பேஸ் என்ற பேக்கேஜும் கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டு மட்டும் இன்ஸ்டால் ஆகிடும். அது இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கு தேவையான டிபெண்டன்சிலாம் இன்ஸ்டால் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது எல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறேங்க. என்விரான்மெண்ட்டில் பார்த்து எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். மிஞ்சி டபிள்யூ டவுன்லோட் பண்ணீங்களே, அதில் பின்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதோட பாத் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு இஎன்வின்னு டைப் அடிங்க. டைப் அடித்தோடனே இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அது வந்தோடனே நியூன்னு கிளிக் பண்ணி வேரியபிள் நேம் விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பிளேஸ் ஆகிடும். அண்ட் தென் ஓகே. மிஞ்சி டபிள்யூ இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு கம்பைலர் டவுன்லோட் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. விண்டோஸ் ஆர் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கணும். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். தென் செக் ஜிசிசி வெர்ஷன். உங்களுக்கு மிஞ்சி டபிள்யூ டவுன்லோட் ஆயிருக்கு. அதோட வெர்ஷன் காமிக்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோடில் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கோட் ரன்னர்னு டைப் பண்ணிங்க. கோட் ரன்னர்னு இது வரும், எக்ஸ்டென்ஷன் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் ஆயிட்டோன்னே இப்போ நம்ம கோட் ரன் பண்ணி பார்ப்போம். கோட் ரன் பண்ணும்போது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா ஜிசிசி ஃபைல் நேம், நம்மளோட ஃபைல் நேம் இங்கே வந்து ஹலோ வேர்ல்ட் டாட் சி. இப்போ நம்மளோட கோடுக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ அதை ரன் பண்ணோம்னா டாட் ஸ்லாஷ் ஏ
ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட்டும் வந்துடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம VS கோட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். And thank you for watching this video.